நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11 வாசிக்கும் பொழுது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். இந்த புதிய மாத வாக்குத்தத்த வசனம், நீ வற்றாத நீரூற்று, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். கர்த்தர் அப்படியாகத்தான் உங்களை அழைக்கிறார். உலகத்தின் பார்வையில நீங்கள் வேறு விதமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் பார்வையில நீங்கள் வற்றாத நீரூற்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் வளமான தோட்டமாக இருக்கிறீர்கள். அதுல மேல வாசிக்கும் பொழுது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இந்த உலகம் உன்னை நடத்துவதில்லை, உடன் பிறந்தோர் உன்னை நடத்துவதில்லை, அல்லது உனக்கு நியமிக்கப்பட்டவர்கள் உன்னை அனுதினமும் நடத்துவதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். எப்படிங்க? நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கக்கூடிய கர்த்தர், நம்முடைய உள்ளத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தர், நம்முடைய உள்ள எண்ணங்களை திருப்தியாக்கக்கூடிய கர்த்தர். இந்த புதிய மாதத்துல உங்கள் எண்ணங்களை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். உங்கள் எண்ண ஓட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனவே வசனம் சொல்கிறது, வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. அருமையான வார்த்தை. நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன், நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில உலகத்துக்கு வறட்சி நியமிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய உறவுகளுக்கு வறட்சி நியமிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு வறட்சி அல்ல, உனக்கு நீரூற்று. உனக்கு வறட்சி அல்ல, நீ வற்றாத தோட்டமாக இருக்கிறாய். எனவே நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை என்ன செய்கிறார்னா திருப்தியாக்குகிறார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நினமுள்ளதாக்குகிறார் என்றால் உன் எலும்புகளை வலிமையாக்குகிறார். பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளத்தக்கதாக உன் எலும்புகளை வலிமையாக்குகிறார். எனவே கடந்த மாதங்கள்ல சில காரியங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் வர தாமதமாயிருக்கலாம், அல்லது சில காரியங்கள் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உங்கள் எலும்புகளை வலிமையாக்குவார். உங்களுடைய காரியங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான தோட்டம், அநேகருக்கு பயனளிக்கக்கூடிய தோட்டமாக நீங்கள் மாறுவீர்கள். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் அவருடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை நடத்த வேண்டும் ஆண்டவர் இயேசுவே, என்னை நடத்த வேண்டும் இறைவா என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் கட்டாயமாக நம்ம நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். உலகத்திற்கு வறட்சி நியமிக்கப்பட்டிருக்கலாம். வசனம் சொல்கிறது, மகா வறட்சியான காலங்களில நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கக்கூடிய கர்த்தர். மகா வறட்சியான காலம், விலைவாசி ஏற்றம், ஸ்தோத்திரம், எதிர்பாராத அந்த கடன்களில் உயர்வு, இதெல்லாம் வறட்சி, அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதம் தான் அநேகருடைய வறட்சியை, ஸ்தோத்திரம், வறட்சிக்கு நீங்கள் மருந்தாக முடியும். உங்களுடைய ஆசீர்வாதம் அநேகருடைய வறட்சியை செழிப்பாக்க முடியும். எனவே வசனம் வார்த்தை சொல்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். ஒரு நாளும் நீ வற்றுவதில்லை, ஒரு நாளும் நீ வளம் குன்றி போவதில்லை. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும். எனவே எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறாரே. எனவே அவர் நடத்த நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அவர் என்னை நடத்த நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மகிமையை காண முடியும். எனவே ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் கடன் என்கிற வறட்சி இருக்கலாம், பொருளாதார பற்றாக்குறை என்கிற வறட்சி இருக்கலாம், அல்லது ஏழ்மை என்கிற வறட்சி, அல்லது சுகவீனம், பலவீனம், நோய், வியாதி, இதெல்லாம் வறட்சி தான். இந்த வறட்சியெல்லாம் நிச்சயமாக வசந்தமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்டம்பர் மாதம் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் ஒரு திருப்பு முனையை வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பிரேக் த்ரூ வச்சிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மகிமையை காண முடியும். எனவே வேதத்தில் வாசிக்கிறேன், அதில் வாசிக்கும் பொழுது ஒரு சகோதரி வாழ்க்கையில வறட்சி இருந்தது. அந்த வறட்சியை அவள் அப்படியே விட்டு விடவில்லை. அந்த வறட்சியோடு நான் பயணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக வறட்சியை நான் விரும்பவில்லை, மாறாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நான் விரும்புகிறேன், செழிப்பான இடத்தை விரும்புகிறேன், ஒரு ஆரோக்கியமான ஊற்றை விரும்புகிறேன் என்று அந்த சகோதரி தீர்மானித்தாள். அந்த பெண் தீர்மானித்தாள். அந்த பெண் தீர்மானிக்கும் பொழுது அவள் வறட்சிக்கு நேராக அல்ல, வசந்தத்துக்கு நேராக, ஆரோக்கியத்துக்கு நேராக நடத்தப்பட்டதை பார்க்கிறோம். நியாயாதிபதி புத்தகம் 1:15 வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 1:15 வாசிக்கும் பொழுது வாசிப்போமா, அப்பொழுது அவள்
எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இங்கு வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காலேப்புடைய மகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். காலேப்புடைய மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வறட்சியை வசந்தமாக மாற்றுகிறார். வறட்சி இருக்கு, அது போதும், அந்த வறட்சி என்னை நடத்தும் என்று சொல்லி விடவில்லை. மாறாக அவள் அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வைக்கிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்கிறத பார்க்கிறோம். கேட்கும் பொழுது காலேப் கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த காலேப் யார் என்றால் நல்ல செய்தி கொண்டு வந்தவர். யோசேப்பு காலேப் மாத்திரம், அந்த 2 குடும்பம் மாத்திரம்தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள்ல 2 குடும்பத்தார் பிரவேசித்தார்கள். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை யுத்தம் செய்து பிடிக்கக்கூடியவனுக்கு என்னுடைய மகளை தருவேன்னு சொல்றார். அப்பொழுது பார்க்கும்பொழுது அவருடைய தம்பி மகன் ஒத்தனியல் தானே, ஒத்தனியல் காலேப்புடைய தம்பி மகன், அவன் அந்த பட்டணத்தை பிடிக்கிறத பார்க்கிறோம், அந்த இடத்தை பிடிக்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது தன்னுடைய மகளாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுத்தான், திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால செழிப்பான இடத்தை கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமான இடத்தை கொடுக்கவில்லை. மாறாக வறட்சியான இடத்தை அதை கொடுத்ததை பார்க்கிறோம். வறட்சியான இடத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். நஞ்சை நிலத்தை கொடுக்கவில்லை, மாறாக புஞ்சை நிலத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். நஞ்சை என்பது அந்த தோட்டம் உள்ள தோட்டத்தை தான் குறிக்குது. அந்த ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான நெல், கரும்பு, தென்னை மரங்கள், இப்படிப்பட்ட விவசாயம் செய்யக்கூடியது, கிணறு பாசனம், நீரூற்று பாசனம், அந்த ஆற்று பாசனம், இதுதான் அந்த நஞ்சை நிலமாக இருக்கிறது. இப்போ புஞ்சை நிலம் என்பது ஸ்தோத்திரம் மானாவரி பயிர், அந்த மழையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த புஞ்சை நிலத்தில் அதை மாத்திரம்தான் காலேப்பு தன்னுடைய மகளுக்கு கொடுத்ததை பார்க்குறோம். இதில் என்ன பண்ண முடியும்னா அப்படின்னா அந்த வறட்சி பயிரை போட முடியும். அந்த பருத்தி, அதுக்கப்புறம் எள்ளு, இந்த மாதிரி வறட்சி தாவரங்களை மாத்திரம்தான் விளைவிக்க முடியும். ஏன் தேவனுடைய மனுஷன் காலேப்பு விசேஷித்த ஆவி உடைய மனிதன் ஏன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் வறட்சியான பகுதியை கொடுத்தார் என்று நமக்கு தெரியவில்லை. ஏதோ ஒன்று, ஆனாலும் அவள் வறட்சியோடு போக விரும்பவில்லை. ஸ்தோத்திரம், ஏதோ வானத்தை பார்த்து அந்த மானாவரி பயிர் விளைந்தால் மட்டும் போதும் என்று அவள் அப்படியே போகவில்லை. ஏதோ கத்த கொடுத்தா போதும், அதான் மானாவரி ஆசீர்வாதம், ஏதோ அவர் நினைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த மானாவரி விவசாயத்துக்கு நேராக போகவில்லை. எப்போது மழை வருமோ அதுக்கு மாத்திரம் நான் காற்றிருப்பேன், அந்த விவசாயத்துக்கு நேராக போகவில்லை. இங்கு பார்க்கும் பொழுது அந்த கிணற்று பாசனத்துக்கு நேராக, நீர் பாய்ச்சலான அந்த இடத்துக்கு நேராக, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி, அந்த நஞ்சை நிலம் வேண்டும் என்று சொல்லி தன் தகப்பனை கேட்டதை பார்க்கிறோம். தகப்பனை கேட்கும் பொழுது தகப்பன் கொடுத்ததை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதில் வாசிக்கிறேன், நியாயாதிபதி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் பொழுது, அவள் புறப்படுகையில் திருமணம் முடித்து விட்டு இப்பொழுது கணவன் வீட்டுக்கு போக அவள் அதில் கழுதில் ஏறி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாள். ஆனால் புறப்படும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாயினது. இந்த காலை வேளையில், இந்த நாளில், தகப்பனாய் இயேசுவிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக தகப்பன் கொடுக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். வறட்சியோடு நீங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுத்ததா இதான் தேவ சித்தம் போல, இதுதான் தேவனை நடத்துதல் போல என்று சொல்லி இருந்து விடாதபடிக்கு காலேப் தன்னுடைய மகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல அக்சால் தன் தகப்பனிடத்தில் போய் ஒரு பிடிவாதமாக, எனக்கு ஒரு வறட்சியான நிலத்தை தந்தீர், இப்பொழுது தோட்டம் உள்ள இடத்தை, அந்த நீரூற்று உள்ள இடத்தை நீ தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது தகப்பன் கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தகப்பனாய் இயேசுவிடத்தில், பிதாவாகிய தேவனிடத்தில், நமக்குள்ள ஆளுகைக்கூடிய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் வறட்சிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறேன். இந்த மாதம் வறட்சி இருக்கக்கூடாது, இந்த மாதம் என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும். செப்டம்பர் செழிப்புக்குள்ளாக, இது எப்படி இருக்கு? செப்டம்பர் செழிப்புக்குள்ளாக இருக்க வேண்டும், செப்டம்பர் ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்க வேண்டும், செப்டம்பர் மாதம் நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆவிக்குரிய தகப்பனாக, நம்மை உண்டாக்கின தகப்பனாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்ம நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே அவள் அப்படியே புறப்படவில்லை. இந்த காலை வேளையில் நீங்கள் அப்படியே புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரம், இந்த உலகம் உங்களை எங்கு தள்ளுகிறதோ அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? முதலாவது நிறுத்த வேண்டும், நிறுத்தி தீர்மானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நான் என் தகப்பனத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க போகிறேன், இந்த நாளில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று ஒரு திட்டமிட்டால் அதில் ஒரு ஜெயத்தை கண்டதை பார்க்குறோம். அக்சாலுக்குள்ள
அவளுடைய திட்டம் ஜெயித்ததை பார்க்குறோம். இந்த காலை வேளையில், இந்த நாளில் ஸ்தோத்திரம். நிச்சயமாக நம் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிற தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிற யாவருக்கும் பலன் அளிக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முதலாவது தேவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிற யாவருக்கும் பலன் அளிக்கிறார். பைபிளில் ஏசாயாவில் சொல்கிற ஆண்டவர், என்னை விருதாவாக தேடுங்கள் என்று நான் யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லவே இல்லை. என்னை தேடும் போது அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளில் வியாதியிலிருந்து ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு மனக்கவலையில் நீங்கள் ஸ்தோத்திரம் அழுத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் மறுபடியும் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை நடத்துவார். உலகம் பாலைவனங்களாக மாறலாம், ஆனால் உனக்கு பாலைவனத்திலும் ஒரு சோலைவனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகம் எக்கனாமிக்கல்ல விலைவாசியில பற்றி பிடித்துக் கொண்டிருக்கலாம், ஆனாலும் தேவன் போஷிக்கவும் உன்னை நடத்தவும் அவர் போதுமானவர் இருக்கிறார். இப்பொழுது உலகம் புறப்படக்கூடிய சூழ்நிலையில், உலகம் தள்ளக்கூடிய சூழ்நிலையில் அக்சால் புறப்பட போகவில்லை, அக்சால் நிறுத்துகிறார். அதை பார்க்குறேன், அதை நம்ம பார்க்குறோம். நியாயமே 1:14 வாசிப்போமா? அவள் புறப்படுகையில் என் தகப்பனத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, கணவன்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன், என் தகப்பனை பார்த்து நான் கேட்க வேண்டாம், என் தகப்பனத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினான். காலை அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றார். ஜெப அறையிலே நாம் பிரவேசிக்கும் பொழுது, ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது, இப்பொழுது ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கக்கூடிய சூழ்நிலையை நாம் உண்டாக்க வேண்டும். நம்ம ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பேசுகிறார். நம்ம இந்த உலகத்தை போல எங்கேயோ போய்கொண்டு இருந்தால், ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு காரியத்தில் தள்ளி கொண்டு போயிருந்தால், சூழ்நிலை என்னை தள்ளி கொண்டிருக்கிறது, உலகம் என்னை தள்ளி கொண்டிருக்கிறது, இதிலே நாம் டிராவல் பண்ணால் நிச்சயமாக நாம் அமர்ந்திருக்க முடியாது. வசனம் சொல்வது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த காலை வேளையில் அமர்ந்திருந்து நாம் தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனை அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், எங்கேயோ உட்கார்ந்துருக்கேன், சம்பளம் காட்டு போட்டு உட்காந்துருக்கேன், அது இல்லை. அமர்ந்திருந்து என்றால் நம்முடைய ரெஸ்ட் மூடுக்குள்ளே வந்து அந்த சிட்டிங் மூடில் வந்துட்டு தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு, தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார் என்கிற அந்த எண்ணத்துக்குள்ள அறிந்து கொண்டு நடக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த நாளில் செப்டம்பர் மாதம் செழிப்புக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். கடன்களை அடைப்பார், வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் உங்களை ஆண்டவர் நல்லா நடத்துவார். ஆவிக்குரிய வளர்ச்சி தீர்மானம் எடுங்க. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் தீர்மானம், நான் தேவனோடு உறவாட வேண்டும் என்கிற தீர்மானம், ஜெபத்தில் அதிகமாக இருக்கிறேன் என்கிற தீர்மானம், அந்த தீர்மானம், அந்த திட்டம், அதை எடுக்கும் போது, நீங்கள் எடுக்கும் போதும் அதை என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இப்போ அக்சரால் கழுதையில் ஏறி அப்படி கணவன் வீட்டுக்கு போயிருக்கலாம், யாரும் தடுத்திருக்க முடியாது. ஆனால் அவர் கழுதையை விட்டு இறங்கி, பிரச்சனை போராட்டங்களை அதை சிந்தித்து கொண்டு இருக்காதபடிக்கு அதை விட்டு இறங்கி, இப்போ மறுபடியும் நான் தேவனை தேட போகிறேன், நான் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க போகிறேங்கிற ஒரு எண்ணத்தை அவள், அந்த எண்ணத்தை எண்ணினால் அந்த எண்ணத்தை அவள் அந்த செயலாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த எண்ணம் செயல்பாடாக மாறுகிறது. இன்றைக்கி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அநேக எண்ணங்களாகவே இருந்து முடிகிறது, அது செயல் வடிவமாக மாறவில்லை. காரணம் என்னவென்றால், இப்பொழுது நாம் கழுதை நிறுத்தி கர்த்தரை பார்க்கவில்லை, உலகத்தோடு நாம் பயணிக்கிறோம். எனவே சில அற்புதங்கள் நடக்கவில்லை. இப்பொழுது அக்சால் கழுதை நிறுத்தி என்னுடைய தகப்பனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்று போனதை பார்க்குறோம். தகப்பனுடைய ஆசீர்வாதம் சில நேரம் வறட்சியாக அமைகிறது. நம்மை பெற்ற தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் வறட்சியாக இருக்கிறது. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நிச்சயமாக வறட்சிக்கு நேராக அல்ல, செழிப்புக்கு நேராக அருமையான குடும்பத்தை இந்த நாளில் நடத்துகிறார். அருமையான சகோதரன் இந்த நாளில் நடத்துகிறார். இப்போ வாசிக்கும் பொழுதுதான், இப்போ வாசிக்கிறேன், காலை அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இந்த காலை வேளையில், இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். என்ன வேண்டும் அதை பேப்பரில் எழுதுங்க. பேப்பரில் எழுதி ஒரு வலதுகரத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த இதெல்லாம் வேணும், இதன் மேலே நீங்கள் அசைவாட வேண்டும், இந்த காரியம் எனக்கு வேண்டும், டைரியில் எழுதுங்க. எழுதி இதெல்லாம் வேணும்னு சொல்லி அதை கையை வைத்து வலதுகரத்தை வைத்து ஜெபிங்க. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தில் அசைவாடுவார், அந்த காரியங்கள் நிச்சயமாக செய்யப்படும். இப்பொழுது காலேப் தன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அவள் கேட்டதை கொடுக்கிறத பார்க்குறோம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், புஞ்சை நிலம், இப்பொழுது நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும், ஆற்று நீர் பாசனம் அல்லது கிணற்று நீர் பாசனம், செழிப்பாக இருக்கணும். ஆமாம்,
இப்போ நீர்ப்பாய்ச்சலான இடத்துல மட்டும்தான் நான் தென்னை மரம் வைக்க முடியும், அங்கே தான் நெல் விவசாயம் பண்ண முடியும், அங்கே தான் நான் ஒரு நல்ல பழங்கள் அங்கே பயிரிட முடியும். ஸ்தோத்திரம். இப்போ புஞ்சை நிலத்தில் ஏதோ என்றைக்கோ மழை பெய்யுது, அன்னைக்கு நான் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய தேவைகள் ஒரு நாளும் சந்திக்கப்பட முடியாது. இப்பொழுது நான் ஆசீர்வாதத்துக்கு நேராக போக வேண்டும் என்றால் எனக்கு இப்பொழுது ஒரு தோட்டம் வேண்டும். அந்த தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. இப்போ பார்க்கும்பொழுது காலை அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்தான். ஆமாம், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்க இந்த காலை வேளையில் நீங்கள் ஸ்தோத்திரம் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் வறட்சியை பார்க்குறோம், கண்ணு வறட்சியை பார்க்குது, அடுத்த வாழ்க்கை தோல்வியை பார்க்குது, அடுத்த வாழ்க்கையில் பற்றாக்குறையை பார்க்குது. இதை பார்த்துட்டு எனக்கு அது நடந்துருமோங்கிற எண்ணத்தோடே பயணிக்குது. இல்லை, வார்த்தை சொல்கிறது உலகத்திற்கு வறட்சி உண்டாகலாம், உண்டாகாமல் போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்தமும் அவர் நடத்துவார். அதை நான் ஒப்பு கொடுத்தால் அது போதுமானது. அது இன்னொரு வசனத்தை என்ன செய்கிறேன், வாசிக்க விரும்புகிறேன். உபாகம் புத்தகம் 6ஆம் அதிகாரம், உபாகம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது வாசிப்போமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10 சொல்லும்போது 6:10 சொல்லும் பொழுது, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது பாலைவனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கர்த்தர் நடாத தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நடாத திராட்சை தோட்டங்கள், நடாத ஒலிவ தோப்புகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாறையான வெட்டப்பட்ட அருமையான கிணறு. இவன் போய் கிணறை தோண்டி தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவன் போய் பயிர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது எதை குறிக்குதுன்னா, ஏற்கனவே சிலுவையில் ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிலுவையிலே ஒருத்தர் கிரயம் செலுத்தி விட்டார். எனவே என்னுடைய சாபங்கள் தொடரும் என்றோ, என்னுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் பலிக்குது என்றோ நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. மாறாக நம்முடைய சாபங்கள் எல்லாத்துக்கும் சிலுவை ஒருத்தர் பெய்டு பண்ணிட்டாரு, பெய்டு கொடுத்துட்டாரு. எனவே இஸ்ரவேல் மக்களுக்கு இவன் போய் கிணறு தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை, இவன் போய் திராட்சை தோட்டத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவன் போய் வீடுகளில் போய் திங்ஸை வாங்கணும் அவசியம் இல்லை. இவன் போய் வீட்டில் போய் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி, அதுக்கப்புறம் மைக்ரோவன், இப்படி நிறைய பொருட்களை வாங்கி, எல்இடி டிவி, ஒரு நல்ல ஃபோன், இதெல்லாம் வாங்கி இவன் போய் அந்த வீட்டில் சகல வசதிகளால் நிரப்பணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஏற்கனவே அந்த இடத்துல சகல ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் போய் அந்த இடத்துல உட்கார்ந்தா போதும், அவன் போய் அந்த இடத்துல ஒரு ஷேரில் உட்கார்ந்தா போதும், ஏற்கனவே அவனுக்கு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த நேரம் என்னை மறந்துடாது, அது மட்டும் தான் சொல்கிறேன். ஆமென். வசதி வாய்ப்புகள் வரும் பொழுது என்னை மறந்துடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த காரியம் உனக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன், என்னை மறந்துடாத அப்படி சொல்லும் போது சொல்வதை போல என்னை மறந்து விடாதேன்னு கர்த்தர் சொல்கிறேன். அதுக்கு மாத்திரம் நீ என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னை அவர் மறக்காமல், நான் மறக்காமல் இருக்கிற ஆண்டவரே சொன்னால் போதும். ஆமென். நிச்சயம் உன்னை என்ன செய்வார், நடத்துவார். இந்த நாளில், இந்த மாதம் ஸ்தோத்திர சகல வசதிகளால் நிரப்பப்படக்கூடிய வீட்டை கர்த்தர் தருவார். சகல வசதிகளால் நிரப்பப்பட்ட வீட்டை கர்த்தர் நிச்சயமாய் அநேகர் தருவார் என்று வாக்கு பண்ணுகிறார். இது எப்படி இருக்கு? நீ நடாத தோட்டம், நீ நடாத திராட்சை தோட்டத்துக்கு நேராக இந்த காலை வேளையில் உன்னை அழைத்து செல்கிறார். ஸ்தோத்திரம். நீ பயிர் செய்யாத, நீ நடாமல் இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே அவர் நட்டி வைத்திருக்கிறார், ஏற்கனவே ஆசீர்வாதங்களை வெட்டி வைத்திருக்கிறார். இப்போ பார்க்கும் பொழுது நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஏற்கனவே அந்த இடத்துல கிணறுகள் உண்டாகிருக்கிறது, ஆல்ரெடி ஏற்கனவே அந்த இடத்துல ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். நம்ம கண்கள் அதில் தெரியலை, அவ்வளோதான். நம்ம கண்கள் அதை இன்னும் பார்க்கவில்லை, மாறாக நம்ம கண்கள் இன்னும் அது பார்க்கல, அவ்வளோதான். ஆனால் ஏற்கனவே ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. எப்படி சார் அப்படின்னா, அதுக்கு உதாரணம் இருக்குது பைபிளில். ஆகார், ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஆகாரை அனுப்பும் பொழுது ஆகாரும் இஸ்மவேலும் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள், பாலைவனத்தில் பயணிக்க கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தண்ணீர் இல்லை,
அந்த துருத்தியில் தண்ணி காலியாக போச்சு, வாட்டர் கேனில் தண்ணி காலியாக போச்சு. இப்பொழுது ஆகாருக்கு ஒரு தாகம். இப்போ பிள்ளை வந்து பார்க்கும் பொழுது தாகத்தினால் மடிய போகக்கூடிய சூழ்நிலை. இப்பொழுது பார்க்கும் பொழுது பிள்ளை சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒரே அழுகை, வனாந்தரம் அழுகையாக மாறுகிறது. அந்த இடத்துல ஆகார் பிள்ளையை தனியாக விட்டுட்டு மறுபடியும் அழும் பொழுது கர்த்தர் கண்களை திறக்கிறார். அங்கு ஒரு துறவு இருக்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே ஆகார் வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்துல கிணறு இருக்கிறது, துறவு இருக்கு. இப்ப ஆகார் பார்க்கல. ஸ்தோத்திரம். அழுகும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆகார் கண்டு கொண்டார். இந்த காலை வேளையில சில நேரம் நம்ம அழுக வேண்டியிருக்கிறது. சில நேரம் நம்ம அதிகமாக டெம்ப்ட் ஆகுறோம். சில காரியங்கள் அதிகமாக டெஸ்ட்டுக்குள்ளாக கடந்து போகிறோம். அந்த நேரங்களில் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக கண்கள் திறக்கப்படும். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம் பார்வை தெரியும். அப்பொழுது கர்த்தர் நமக்காக ஏற்கனவே நடாத ஸ்தோத்திரம், நான் போய் நட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் நடாத ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நான் போய் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு கிணறை வெட்டி வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் அதை என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இது தந்தவரை மறந்து விடக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்ம அதை வாசித்தோம். கர்த்தர் நித்தமும் நடத்துறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். நான் அவர் கரங்களிலே என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். அக்சால் கேட்டால், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அக்சால் கேட்டதை பார்க்கிறோம். வறட்சி தந்தி. காலேப்பே வறட்சியை தந்தா. காலே வேறு ஸ்தோத்திரம். காலே வேறொரு ஆவிய உடையவன் கத்த சொன்னான். அவன் வித்தியாசமா சிந்திக்கிறவன். அவனுக்குள்ள வித்தியாசமான ஸ்பிரிட் இருக்கு. ஆனா மகளுக்கு கொடுக்கும் போது கூட செழிப்பை கொடுக்கல. அது என்னன்னு தெரியல. அவர் மேல நம்ம குற்றச்சாட்டு வைக்கல. நம்ம மகளுக்கு கொடுக்கும் பொழுது செழிப்பை கொடுக்கவில்லை, வறட்சியை கொடுத்தார். ஆனால் மகள் பிடிவாதமாக இந்த காலை வேளையில, இந்த செப்டம்பர் மாதத்தில் பிடிவாதமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, எனக்கு கொடுத்து ஆக வேண்டும் ஆண்டவரே, அதை நான் கிளைம் பண்ணுறேன், அதை நான் எடுத்துக்கொள்கிறேன், என் சிலுவையில் ஏற்கனவே எனக்காக பெய்டு பண்ணிக்கிறீ, அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழி புத்தகம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீதிமொழி புத்தகம் 5ஆம் அதிகாரம். நீதிமொழி புத்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 16, 17, 18 வாசிக்கும் பொழுது, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக, அவைகள் அந்நியருக்கு உரியவைகள் இராமல் உனக்கே உரியவைகளாக இருப்பதாக. உன் ஊற்றுக்கண் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. உன் ஊற்றுக்கண். பழைய ஏற்பாடுல அந்த வற்றாத ஊற்று சொல்றான்ல, வற்றாத ஊற்று. சில இடங்களில் பார்க்குறோம், தெருக்களில் 4 போர் போட்டிருப்பான். அந்த கவர்மெண்ட்லேருந்து 4 போர் போட்டிருப்பான். அதில் ஒரு போர் வற்றாமல் இருந்துகிட்டே இருக்கும். சில போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி எடுத்துட்டான்னா நாளைக்கு நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு மறுநாள் தான் அந்த 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 நீரூற்று ஊறக்கூடிய நீரூற்றாக இருக்கும். ஆனால் சில ஊற்று அது ஊறிக்கொண்டே இருக்கும். இந்த நாளில் நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் ஊறிக்கொண்டே இருக்க விரும்புகிறார். உலகத்துக்கு எப்படியோ அதுக்குள்ளே நீங்கள் வரவே வேண்டாம். உலக மக்களுக்கு எப்படியோ அதுக்குள்ளே நீங்கள் வரவே வேண்டாம். நீங்கள் நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரம் அதான் சிந்திக்கிறோம். ஆனால் நமக்கு வார்த்தை சொல்கிறது, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அநேகர் இளைப்பாற வேண்டும். ஆமாம், உன் செல்வத்தினால் அநேகர் திருப்தி அடைய வேண்டும். முதலாவது நாம் செல்வந்தர்களாக வேண்டும். நாம் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்பொழுது எனக்குரிய எக்கனாமிக்கல் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண வேண்டும் இந்த நாளில். அப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய விரும்புகிறார்? அவைகள் அந்நியருக்கு உரியவைகள் இராமல் உனக்கே உரிய. அது ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, எவனும் பஞ்சாயத்து வந்துடக்கூடாது. இந்த ஊற்று எனக்கு தான், இல்லை அது அந்நியனுக்கு இல்லை, உனக்கு தான், உனக்கு அது உரிமையாக இருப்பதாக, உறுத்தாக இருப்பதாக சொல்லி வசனம் சொல்வதை பார்க்குறோம். இந்த நாளில் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஊற்றாக நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொருத்தன் ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ கர்த்தர் விரும்பவில்லை. எனவே உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்குரியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில், இந்த செப்டம்பர் மாதம் உன் ஊற்றுகள் வெளியில பாய போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் தைரியமாக ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். உன் ஊற்றுகள் வெளியில பாய்வதாக. ஆசீர்வாதங்கள் வெளியில பாய போகிறது. என்ன பிரதர், எனக்கே பல தேவைகள் இருக்கிறது, நானே பல 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 கஷ்டங்கள் இருக்கிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தையை முழுமையாக நம்பும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதம் அற்புதத்தை பண்ணியே உங்களை நடத்துவார். அதில் சொல்லும் பொழுது, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களுக்குள்ள அந்த ஊற்று இருக்குல்ல, அந்த ஊற்று கண்ணை கத்த இந்த காலை வேளையில இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கிறார்.
அது ஏன்னா உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டா தான் நீ உன் கிராமத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியும். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டா தான் உன்னுடைய நகரத்துக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டா தான் நீ எந்த ஏரியாவில் இருக்கிறையோ அந்த ஏரியாவுக்குள்ளாக ஆசீர்வாதம் கடந்து போக முடியும். ஆமென். இதில் நீ இனி எந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிறாயோ அந்த ஏரியாவுக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல தற்கொலை ஆவியின் வல்லமை சேர்ந்து போகும். அந்த இடத்துல குடியின் வெறியின் வல்லமை சேர்ந்து போகும். அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவையோடு இருக்கிறவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அதான் உன் ஊற்றுக்கண் அது பாய்வதாகங்கிறதுக்கு அர்த்தம் தான். நான் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடத்தப்படும். நான் ஜெபிக்கும் பொழுது அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அந்த ஏரியாவுக்குள்ள பில்லி சூனிய வல்லமைகள் செயல்படுவதில்லை. நான் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல பிசாசின் வல்லமை எதுவும் செயல்படாது, விபத்து நடக்காது. அந்த இடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது நான் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எல்லா ஜனங்களையும் பாதுகாப்பார். இதுதான் உன் ஊற்றுகள் வெளியில பாய்வதாக, உனக்குள்ள கூடிய இருக்க பிரசனம், உனக்குள்ள கூடிய அந்த ஜீவ தண்ணீர் வெளியில பாய்வதாக. இதைத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 7ஆம் அதிகாரம் 37 வாசிக்கும் பொழுது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்லும் பொழுது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்ப அவர் பரலோகத்துக்கு போக போகிறார், சிலுவைக்கு போக போறாரு, பரிசுத்த ஆவியானவர் வரப்போறாரு. இது எப்படி இருக்கு? சிலுவைக்கு போகும்பொழுது அந்த இடத்துல வேறொரு தேற்றளவாளன், வேறொரு கம்போட், வேறு இன்னொரு தூரம் நமக்கு அனுப்ப போகிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நான் சிலுவைக்கு போகும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். நம்ம அதைத்தான் யோவான் 14 வாசிக்கிறோம், 14-16 வாசிக்கிறோம். இப்போ சிலுவைக்கு போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக அந்நிய பாஷை மூலமாக, அடையாளங்கள் மூலமாக நமக்குள்ளே கிறிஸ்துவை போதித்து கொண்டே இருப்பார், கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்போ அவர் நமக்குள்ள இருக்கு அவர் நமக்குள்ள வருவார் சொல்லி ஆண்டு வாக்கு தத்தம் கொடுக்குற இந்த நாளில் அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஊற்று. இப்போ ஊற்று பழைய ஏற்பாடுல எங்கேயும் வெளியே பார்த்தோம், ஊற்றை வெளியே தேடிக்கிட்டே இருந்தோம். நீ வற்றாத நீரூற்று வெளியே தேடணும், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக வெளியே தேடணும். ஆனால் புதிய ஏற்பாடுல வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவரே ஊற்றுக்கண்ணாக உள்ள இருக்கிறார். இது எப்படி இருக்கு? புதிய ஏற்பாடுல வரும்பொழுது இயேசு சொல்லும்போது அந்த ஊற்றுக்கண் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஊற்றுக்கண் எங்க இருக்குன்னா உனக்குள்ள இருக்கு. உனக்குள்ள அந்த ஜீவன் நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்று வெளியே வரும் பொழுது, அந்த வல்லமை ஆவியான வெளியே வரும் பொழுது இப்ப அந்த ஊற்றுக்கண் மூலமாக ஆசீர்வாதம் புறப்பட்டு போகிறத பார்க்கிறோம். இந்த நாளில் நமக்குள்ள கூடிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த செப்டம்பர் மாதம் நமக்குள்ள கூடிய அந்த ஆவியானவர் மூலமாக உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய காரியத்தை மாத்திரமல்ல, உங்களை கொண்டு அநேகருடைய காரியங்களையும் உங்களை கொண்டு அநேகருடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையும் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் மாத்தனோடு சேர்ந்து ஆமென் சொல்லலாமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லும் பொழுது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா, வேத வாக்கியம் நிறைவேறிச்சு, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. இப்ப நதி ஓடணும், அநேகருக்குள்ள நதி ஓடவில்லை. ஏன் நதி ஓடவில்லைன்னா முழுமையாக நதிக்கு நான் ஒப்பு கொடுக்கவில்லை. என்னிடத்தில் நதி ஓட வேண்டும் என்று சொல்லி முழுமையாக நதிக்கு நான் விட்டு கொடுக்கவில்லை. நதி ஓட வேண்டும், நதி பாய வேண்டும் என்று நான் கிறிஸ்துவுக்குரிய எண்ணத்தோடு இல்லை, என் தேவையவே நான் சிந்திக்கிறேன், என்னுடைய காரியத்தையே சிந்திக்கிறேன், என்னுடைய லைஃபையே சிந்திக்கிறேன். அநேகர் ஆசீர்வதிக்கப்படணுங்கிற அந்த எண்ணத்தில் வரலை. இப்போ நம்ம என்ன நமக்குரியதவே தேடுறோம். பவுல் சொல்லும் பொழுது அவர்கள் அவருக்குரியவை தேடுகிறார்கள், நாங்களோ கிறிஸ்துக்குரியவர்களை தேடுகிறோம். கிறிஸ்துவுக்குரியவர்களை தேடுகிறது தான் மெய்யான கிறிஸ்தவமாக இருக்கிறது, அதுதான் மெய்யான அன்பாக இருக்கிறது. எனவே சொந்த சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டதை பார்க்குறோம். சொந்த சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? முதல்ல பார்க்குறவன்ட்டு அன்பு கூறு. இப்போ தான் அப்படி அதை கடந்து போகும்போது தான், அப்டேட் ஆகும்போது தான் பார்க்காத இறைவனத்தை நாம் அன்பு கூற முடியும். ஆமென். எனவே தீமை செய்கிறவர்களை மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், அதை அப்படியே வைத்திருக்கக்கூடாது. கஷ்டப்புகளை மறந்து விட்டு வெளியே வரும்படியாக தேவன் விரும்புகிறார். இப்பொழுது அந்த ஊற்றுக்கண் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர், அந்த ஊற்றுக்கண் இப்போ என்னன்னா, எகிப்திலிருந்து வெளியே வரவனுக்கு சொன்னார், நீ வெட்டப்படாத கிணத்துல பானம் பண்ணுவாய், தண்ணி குடிப்ப, உனக்கு ஏற்கனவே வேற ஒருத்தர் வெட்டி வச்சிருப்பான், அந்த கிணறு அதை வாங்கிக்க, அந்த கிணத்தை நீ அந்த கிணத்துல நீ ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாடுல இயேசு சொல்லும் பொழுது, இயேசுவால் உண்டாக்கப்பட்டது தான்
இந்த நீரூற்று பரிசுத்த ஆவியான நீரூற்று. இப்போ ஏற்கனவே அவர் உண்டாக்கி வச்சிருக்காரு. இந்த பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது, பிதாவாகிய தேவனே உமது ஆவி எனக்குள்ளே அனுப்பும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொள்வீர்கள், வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள், வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளிருந்து உங்கள் குடும்பத்தில் ஊற்றாக அவர் நதியாக பாய்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான நதியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து வேலை செய்வார். எனவே அவர் வேலை செய்யும் பொழுது உங்களை அவர் மகிமைப்படுத்துவார். ஆமாம், உங்களை பார்க்குறவன் இயேசுவை பார்க்கும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் வார்த்தை வசனத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதை சொல்லும் பொழுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்று போலவும் இருப்பான். இப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல தான் கர்த்தர் வைத்திருக்க விரும்புகிறார். ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதங்கள் கருகி இருக்கலாம், காய்ந்து போயிருக்கலாம், அல்லது மறைந்து போயிருக்கலாம். ஆனால் மறுபடியுமாய் துளிர் விட்டு எலும்ப கர்த்தரால் மூடும், கர்த்தரால் முடியும், கூடும். ஆமாம், ஸ்தோத்திரம். யாக்கோபு நீ மறுபடியும் துளிர் விடுவாய் சொல்றார். யாக்கோபு மறுபடியும் துளிர் விடும். இந்த கால வேளையில் என் வாழ்க்கை அணைஞ்சு போச்சு சார், என்னுடைய வாழ்க்கை துளிர் விடாமல் போயிருக்கிறது என்று அநேகர் சிந்தித்துக் கொண்டிருந்தால் மறுபடியும் கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு துளிர் உண்டாகும். நீங்கள் வேறுபற்றி கனி கொடுப்பீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்தக்கூடிய மாதமாகும். இந்த மாதம் அக்ஸால் எப்படி அக்காலயப்பட்டிருந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டது போல இந்த கால வேளையில் நீங்கள் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிரம்பி இருக்கும் பொழுது ஆவியானவரை பிதா எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். எனவே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் நடாத தோட்டத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். நீங்கள் வெட்டாத கிணறு ஏற்கனவே அவர் வெட்டி வைத்திருப்பார். ஏற்கனவே ஆசீர்வாதத்தை ஆல்ரெடி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சிலுவை மூலமாய் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் சிலுவைக்கு போனார். எனவே இந்த நாளில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பிரம்மாண்டமான நன்மை உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் சகலத்தையும் மேற்கொள்வீர்கள். இது எப்படி இருக்கு? எதிரிகள் வரக்கூடிய காரியங்களை மேற்கொள்வீர்கள், மன உளைச்சல்களை மேற்கொள்வீர்கள், மன அழுத்தத்திலிருந்து தாண்டி வெளியே வருவீர்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நடத்துவார். ஆமென்.